40ஆம் சங்கீதத்தில் தேவன் நமக்கு அடைக்கலம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். நம்முடைய அடைக்கலம், நம்முடைய பலன். ஆபத்து வரும்போது அந்த ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஆகையால் என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றான் தாவீது. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும். என்னை தேற்றுவதற்கு ஒரு கோல் இருக்கிறது, ஒரு தடி இருக்கிறது, அது எனக்கு உதவி செய்யும். நான் பயப்பட மாட்டேன், அது எனக்கு உதவி செய்யும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இந்த நதிதான் ஆண்டவராகிய தேவன், பரிசுத்தாவியானவராகிய தேவன். நமக்கு ஒரு நதி இருக்கிறது, அந்த நீர்க்கால்கள் ஓரமாக நாம் நடப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிறான். நான் வாடி போவது இல்லை. காரணம் என்ன? நான் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல் நான் இருக்கிறேன். வருத்தமின்றி என் கனியை நான் கொடுப்பேன். ஒரு நதி இருக்கிறது, அந்த நதி நம்மை சந்தோஷப்படுத்துகிறது, நம்மை மகிழ்ச்சியாக்குகிறது, நம்மை ஆறுதல் படுத்துகிறது, நம்மை தைரியப்படுத்துகிறது, நமக்கு பாதுகாப்பை தருகிறது. அந்த நம்பிக்கையில தான் இந்த நாள் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இனியும் அவரையே நம்பி நாம் வாழ்வோம். அவர் நமக்கு நிரந்தரமான நம்பிக்கை, நிலையான நம்பிக்கை, நிச்சயமான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை.